பிரான்சின் மான் பகுதியில் உள்ள வாட்ரி விமான நிலையத்திலிருந்து மொராக்கோ செல்லவிருந்த 192 ராயல் ஏர் பயணிகள் தங்களது விமானம் புறப்பட்ட நிலையில் தாங்கள் தரையில் தவிக்க விடப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். கடந்த 14ஆம் தேதியன்று பயணிகள் விமான நிலையத்திற்கு வந்திருந்தும் விமானம் அவர்களை அழைத்துச் செல்லாமல் விமானம் வெறுமையாக புறப்பட்டுச் சென்றது. இந்த தாமதத்திற்கு விமான நிறுவனத்தின் தவறு நேரடியாக காரணமில்லை. பயணிகளின் உடைமைகளை பரிசோதிக்கும் நிறுவனத்தின் ஊழியர்கள் பலர் திடீரென மருத்துவ விடுப்பில் சென்றதால் பாதுகாப்பு சோதனைகள் முடங்கின. இதனால் பயணிகள் நீண்ட வரிசையில் நின்றாலும் பாதுகாப்பு பகுதியை தாண்டி போர்டிங் கேட் பகுதிக்கு செல்ல முடியாமல் தவித்தனர். பொதுவாக விமானம் புறப்பட்டும் விமானிகள் அழைத்துச் செல்லப்படவில்லை என்றால் ஐரோப்பிய விதிமுறைப்படி அவர்களுக்கு இழப்பீடு அல்லது மாற்று ஏற்பாடு வழங்கப்பட வேண்டும். இதனால் பாதிக்கப்பட்ட பயணிகள் தங்களுக்கு தகுந்த இழப்பீடு கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் இச்சம்பவத்தில் சட்ட ரீதியான நுணுக்கங்கள் பயணிகளுக்கு சாதகமாக இல்லை. விமான நிலையத்திற்குள் நுழைந்திருந்தாலும் பாதுகாப்பு சோதனை கட்டத்தை தாண்டி போர்டிங் கேட் பகுதிக்கு வராத பயணிகள் சட்டப்படி விமானத்தில் ஏறுவதற்கு தயாராக இருந்தவர்களாக கருதப்பட மாட்டார்கள். எனவே இது விமானத்தில் ஏற மறுப்பு என்ற வகைக்குள் வராது என சட்ட வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது பயணிகளுக்கு இழப்பீடு கோருவதில் பெரும் தடையாகும். பாதுகாப்பு சோதனையில் சிக்கிய பயணிகளுக்காக விமானம் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்று நீதிமன்றம் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளது. இது பயணிகளுக்கு கூடுதல் சட்ட சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது.